ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை ஏமாற்றும் வகையில் பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசன் மீது யூடியூபர் திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், அவர் மீது எவ்வளவு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலிருந்து கடந்த வாரம் சுவாமி தரிசனத்திற்காக வந்த டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரது உதவியாளர் இருவரும் கலந்து வரிசையில் காத்திருந்த பக்தர்களை காட்டி பிராங்க் வீடியோ செய்துள்ளனர். அதாவது பக்தர்களை ஏமாற்றும் வகையில் பிராங்க் வீடியோ செய்ததால் அவர்கள் மீது திருப்பதி திருமலை தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்களால் அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பேரில் அவர்கள் மீது 299 சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து டிடிஎஃப் வாசன் வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். உடனடியாக சம்மனை பெற்றுக் கொள்வதாக அறிவித்த வழக்கறிஞர்கள் மதுரையிலிருந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற பொழுது எழுந்துள்ளது. அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் சம்மன் பெற்ற பிறகு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.